சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். தமிழ் ஸ்டார் டிவி சேலம் இந்த சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். 2026 வரக்கூடிய வருடம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையோடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும், இந்த வருடமாவது நம்மளுக்கு யோகங்கள் கிடைக்காதா அப்படின்னு ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்காக இந்த பதிவு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வருட பிறப்பு சித்திரை மாதம்தான். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கிரகங்களுடைய பெயர்ச்சியும் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு தான் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்குறத நம்ம சொல்ல முடியும். ஆனால் நம்மளுடைய போதாத நேரம், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள் இந்த வருடம் 2026 ஜனவரி மாதத்துலையாவது இனிமே சரியாவாதா அப்படின்னு ஆசைகள் இருக்கக்கூடிய தருணம் நம்மளுக்கு உண்டு. அப்போ பொதுவாகவே இந்த 2026 எல்லா ராசிக்குமே யோகம்தான். எல்லா ராசிக்காரங்களுக்கும் யோக நிலை தான் சொல்லுவேன். மிதுன ராசி புதனுடைய சாரமுடைய ஒரு ராசி. பொதுவாகவே 2026 குரு பகவானுடைய முழுமையான பரிபூர்ண பலனுடைய ராசி நீங்கள் தான். இத்தனை வருஷம் 2026க்கு முன்ன உங்கள் கனவு படித்து நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், திருமணம், குழந்தை குட்டிங்க, வாழ்க்கையில் ஒரு ட்ரீமான ஒரு வீடு, வாசல், தோட்டம், துறவி எதுவாக இருந்தாலும் உங்கள் ஆசை நிறைவேறணும்னு துடிச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த 2026 தான் யோகம். குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ராசியிலேயே குரு பகவான் நட்சத்திர பாதமாகவே இருக்கிறாரு. அப்போ இந்த 2026 டு 27 வரைக்கும் உங்களுக்கு யோகம்தான் சொல்லுவேன். பல தொந்தரவுலேருந்து, பல கஷ்டத்திலிருந்து, பல பிரிவிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு தருணமும் இந்த வருஷம்தான். பாதி பேர் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாட்டில் தனித்தனியான ஒரு வாழ்க்கையவும் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 30 வயசுக்குள்ள. இந்த 30 வயசுக்குள்ள பிரிஞ்சிருந்த உங்கள் வாழ்க்கை இனிமேல் ஒன்று சேர்ந்துடும். உங்கள் முன்னோர் சொத்து, மூத்தோர் சொத்து, இதில் ஒரு இழுபறி இருந்திருந்தாலும் அந்த இழுபறியும் சரியாக போயிடும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் குருவை எல்லா கிரகத்தையுமே ஆதிக்கம் செலுத்திக்கும். எந்த பிரச்சனை எது வந்தாலும், அதான் சொல்லுவாங்கள்ல, நோய் வந்தாலும் 3 நாள் தான். அந்த மாதிரியான ஒரு தருணம் இந்த மிதுன ராசிக்கு 2026 இருக்கத்தான் செய்யுது. ஆனால் பெண்கள் தான் கொஞ்சம் பாவுன்னு சொல்லுவேன். ஏன்னா சித்தர் ஜாதகம், தவயோகி ஜாதகம்னு சொல்லுவேன். ஒரு கட்ட கால வயசில் தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆவாத நிலைமையும் இருக்கும். ஒரு கட்ட காலத்தில் சனி மகாதிசை முடிஞ்ச ஒன்றைத்தான் உங்கள் யோகமே உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ தான் வெளிநாடு, வெளிதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு இருக்குது. மிதுன ராசிக்கு பொன்னான மாதம், பொன்னான வருஷம் கூட சொல்லிடலாம் இந்த 2026. குருபலன் உள்ள ஜாதகத்துக்கு என்னைக்கு வந்தாலும் யோகம்தான். ஆனால் அடிபணிஞ்சு அன்பா பண்பா போகணும். உயர்ந்த வேலை, ஒரு டாக்டரோ அட்வொகேட்டோ இப்படியான ஒரு தன்மையில் உடையக்கூடிய ஒரு வேலைப்பாடுகளில் நீங்கள் இருப்பீங்க. யோகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தருணமே 2026 மிதுன ராசி தாங்க. ஆனால் அன்பால் மட்டும்தான் உங்களை அடக்க முடியும்.
அதிகாரத்தில் உங்களை அடக்க முடியாது. வெள்ளந்தி போல் நீங்கள் கள்ளங்கவடம் இல்லாத ஒரு தன்மை உங்களுக்கு. எல்லா பேச்சையுமே நம்பிடுவீங்க, எல்லாரையும் அரவணைப்பீங்க அந்த அன்புக்காக. இதில் ஒரு சூட்சமே இருக்கு. மிதுன ராசிக்காரங்க போராடித்தான் ஜெபிக்க முடியும். ஏன்னா ஜெபிக்கக்கூடிய தருணத்துக்கும் ஒரு கிரகம் இருக்கு. சனி மகா திசையில் குரு புத்தி எப்போ வருதோ அப்பத்தான் உங்கள் இலக்கையே நீங்கள் அடைய முடியும். அது வரைக்கும் அடிமை தொழிலும் பண்ணலாம். அரசாங்க வேலை கிடைக்கணுன்னாலும் ஒரு 27 29 வயசு ஆனாத்தான் கிடைக்கும். அதனால் மிதுன ராசி அன்பர்கள் விஷ்ணு பெருமானுடைய அனுகிரகத்தில் இருக்கும். கர்ம பலனை அனுபவிக்க பிறந்தவங்க தான் நீங்கள். பல இடையூறுகளை சந்திப்பீங்க, பல வம்பு தும்பு வழக்குகளை சந்திப்பீங்க. சொந்தம் பந்தமே உங்களுடைய ஹோப்புக்கு, உங்களுடைய வாழ்க்கை உயரத்துக்கு வழிகாட்டாது, சறுக்கித்தான் உங்களும். சொந்தம் பந்தம் சூனிய வைப்பாங்கன்னு சொல்லிடலாம். அப்படி ஒரு தருணம் இருக்கும். வாழ்க்கையவே என்னடா ஒரு விரக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தருணமும் உண்டாகும். ஒரு கட்ட கால வயசு சூசைட் பண்ணிக்கலாமா, இல்லை நம்ம எதிரியை நம்மளே கொன்றுடலாமா, அந்த மாதிரியான ஒரு வெறியும் உங்களுக்கு வரும். அதிலிருந்து விடுபடுங்க. மறப்போம் மன்னிப்போம். விதியும் கேட்குறது கர்மா. அந்த கர்ம பலனை நீங்கள் அனுபவிக்கணும். உங்கள் ஜாதகத்திற்கு உங்கள் முன்னோரை நினைங்க, உங்கள் குலதெய்வத்தை பிடிங்க. பிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இலக்கை நீங்கள் அடைஞ்சிடலாம். 2026 யோகமான ஒரு ராசின்னு சொல்லப்போனால் மிதுன ராசி தான். கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும், ஆத்திரத்தையும் கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா சித்தர் ஜாதகத்துடைய அமைப்பு. பொதுவாக நோய், வறுமை, கடன், பயம், சத்ரு, எதிரி, இன்னல், இடையூறல் உள்ள ஜாதகர்கள் சேலத்துக்கு மிக அருகாமையில் உள்ள மேச்சேரி பத்ரகாளி அம்மன் ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மனை வெள்ளிக்கிழமை காலையில் 10:12 ராவு காலத்திலேயோ, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராவு காலத்திலேயோ, இல்லை ஒரு அமாவாசை திதியோ, இல்லை ஒரு பௌர்ணமி திதியோ ஒரு நாள் அவளை பார்க்கறதுக்கு முன்ன உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்குக்கு 21 ஏலக்காவை ஊசி நூலில் கொடுத்து மாலையாக போட்டு விளக்கேற்றிட்டு அம்பாளை பார்த்துட்டு, அங்கே அம்பாளை பார்க்கும்போது ஒரு 108 இல்லை 54 எலுமிச்சம்பழத்தை அம்மாவுக்கு மாலையாக போட்டுட்டு 11 எலுமிச்சம்பழத்தை தானம் கொடுத்துட்டு 2 எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாங்கிக்கிங்க. 1 அறுத்து புழிஞ்சு ஜூஸு போட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் குடிங்க. ஒரு கனியை வீட்டில் அச்சதைன்னு சொல்லக்கூடிய அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ண அச்சதையை ஒரு கிண்ணத்தில் வச்சுண்டு அதுக்கு மேலே இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு 15 நாள் வைங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, கல்யாணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, கஷ்டமா, நஷ்டமா, தொந்தரவா, தொழிலில் போட்டியா, சூனியமா, செய்வினையா, என்ன இடையூறுள் இருந்தாலும் உங்களுக்கு சரியாக போயிடும். ஏன்னா பயங்கர சக்தி வாய்ந்தவ மேச்சேரி பத்ர காளியம்மன், துர்காக்கு அதிதேவதை காளியம்மா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அம்பாளை வந்து பாருங்கள். உங்கள் மனக்குறை இல்லாமல் சூப்பராக சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியத்தோட எல்லாரும் 2026 வாழணும். சிவாய நம.